வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் குழந்தை கண்ணனின் அழகை இனிமையான தமிழில் முதற்பத்து 2ஆம் திருமொழியில் அழகாக 20 பாடல்களில் பாடுகின்றார். நேற்று குழந்தை கண்ணனின் கால் விரல்களை ஒளி வீசும் இரத்தினங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி பாடிய முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தால் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே, ஒன்னுதலீர் வந்து காணீரே என்ற பாடலில் பார்த்தோம். மார்கழி 13ஆம் நாளான இன்று 2வது திருமொழியில் அமைந்த 3வது பாடலில் குழந்தை கண்ணனின் கணுக்காலின் அழகை எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்று பார்ப்போமா? பனைத்தோள் இளாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித் தலை நின்று இலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே என்று பெரியாழ்வார் பாடுகின்றார். இப்பாடலில் பனைத்தோள் என்பது மூங்கில் போன்ற தோள்களை உடைய என்று பொருள்படும். இள என்றால் இளமை பருவத்தை உடையவளான. ஆய்ச்சி என்பது யசோதையை குறிக்கின்றது. பால் பாய்ந்த என்பது பால் சொரிகின்ற என்பதை குறிக்கின்றது. இப்போது பாடலின் பொருளை பார்க்கலாம். மூங்கிலை போன்ற தோள்களை உடைய இந்த இளைய ஆய்ச்சியின் பால் நிறைந்த கொங்கைகளை தன் கைகளால் பற்றி அணைத்து கொண்டு தன் திருவயிறு நிறையும்படி பாலை உண்டு அந்த நிறைவிலும் மகிழ்விலும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிறு பிள்ளையின் இணையான திருக்கால்களில் வெள்ளி அணி விளங்கும் கணைக்கால் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று பாருங்கள். காரிகையீர் வந்து பாருங்கள் என்று யசோதை அழைக்கின்றாள். இப்பாடலை படிக்கும்போதே அழகான குழந்தை கண்ணன் தன் 2 கால்களில் வெள்ளித்தண்டை மின்ன அன்னை யசோதையிடம் பால் அருந்தும் அந்த அழகிய காட்சி நம் மனத்தில் தோன்றி மகிழ்ச்சியை தருகின்றது. நாளை 4ஆம் பாடலான உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.